ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஒரு வாழும் யோகியாக ராம் சுரத்குமார் சுவாமிகள் அண்ணாமலையாரின் சிவ தத்துவ எனர்ஜியை தங்களுக்கு டிரான்ஸ்பர் செய்தது சாத்தியம் என்றால், ஒரு மகா நிர்வாண நிலையில் இருக்கும் கொங்கண சித்தர் தன்னுடையது மற்றும் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய எனர்ஜியை தங்களுக்கு எவ்வாறு டிரான்ஸ்பர் செய்தார் என்பதையும் தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். சிவசங்கர் பாபா என்பது இந்த உடல் அல்ல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி. அதனால் when it comes to the question of spirit to spirit transfer, body is a non-entity. நான் வந்து 26 January 1984 I was initiated into the spiritual domain by ராகவேந்திர சுவாமி. இல்லையா, அவர் உயிரோடு இல்லை, ஸ்பிரிட் தான் அவர். ஸோ அப்பியர்ஸ், ஒளி உடம்புன்னு ஒன்று இருக்குது. இது வெளி உடம்பு, இதுக்குள்ளே ஒரு லுமினஸ் பாடி இருக்குது, அதுதான் நிஜம். இந்த உடம்பு போய் யார் தான் இருந்தாலும் போய் தான். ஸோ அந்த ஒளி உடம்பு டு ஒளி உடம்பு ரியாக்ஷன் வரும். அப்படி தான் வருது. ஒரு பக்கம் சிவனுடைய வருது, ஒரு பக்கம் வருது. எத்தனையோ மகான்கள், ஒருத்தர் 2 பேர் நான் எப்படி சொல்கிறது, கோடிசாமிக்கு இருக்குது, கிருஷ்ணவேணி அம்மாது இருக்குது, எவ்வளோ மகான்கள் இருக்காங்களோ, எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு நான் வந்தனும் தியாகராஜர், அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. இப்போது நேற்று கூட படித்தோம் இல்லையா, விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். அவருடைய பவர் எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு, அதனால் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாரா இல்லையா. இப்படி தான் இதெல்லாம் கொடுக்குறது. என்ன வெற்றில பார்க்கலாம் வச்சுட்டு மந்திரம் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க, சங்கல்பந்தான். பூமணி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், நாகர்கோவில் பக்கத்தில் மயிலாடிங்கிற ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. திருச்செந்தூரில் வந்து அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு வச்சு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறது சர்வீஸாக பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இந்த அன்னக்காவடி எடுத்து சாப்பாட்டை எடுத்து எல்லா ஏழைங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து அவரும் ஒரு வாய் சாப்பிடுவார். இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அண்ணா நகரில், சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ நானும் அவரும் இங்கே விநாயகர் நகர்னு ஒன்று இருக்குது, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு. அங்கே ஒரு இவர் ராம்நாத் அந்த ஊர்க்காரரு, நல்ல குருந்தப்ப சாமின்னு பேர். அவருக்கு குருந்த மர நிழலில் மாணிக்க வாசகருக்குடைய அருள் கிடச்சி, ஏதோ இந்த ஓலை சோடியெல்லாம் கிடச்சிது. வந்து மீனாட்சி கணபதி நாடின்னு பேர். அதை படிக்கிறாருன்னு நாங்கள் 2 பேரும் அங்கே போனோம். அதில் அவருக்கு வந்தது, நீ வந்து சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இந்த 2ஐயும் பூமணி அடிகளார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோ. உன்னுடைய பழைய பிறவி அதுக்கு சம்மந்தப்பட்டது. சிவஞான போதம், சிவஞான சித்தியார்லாம் எழுதப்பட்ட காலத்துக்கு சம்மந்தமாக இருந்து உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு வந்தது. ஸோ பூமணி அடிகளார் கிட்ட நான் தான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எதிரில் உட்கார சொல்லுங்கள் அப்படின்னார். எங்கது? அவருடைய குருநாதர் பகவதி பெருமாள் பிள்ளை, நாகர்கோயில்காரர், அவருடைய சமாதி. அந்த சமாதி கிட்ட திருச்செந்தூரில் இருக்காது. எதிரில் உட்கார சொல்லிவிட்டு கண்ணை முடிக்கினார். 1/2 மணி நேரம் கழிச்சு நான் கொடுத்துட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அதை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை, மைண்ட் டு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இது ஒரு உதாரணம் எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக. ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு வழிமுறைகள் வச்சுருப்பார். நான் 3 நாளைக்கு முன்னே கூட சொன்னேன், திருவண்ணாமலை விசிறி சாமியார் பரமச்சாரியார்கிட்ட வர்றாரு. பரமச்சாரியார் அவங்க ஒரு பேசலை, 2 பேரும் இப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இவர் விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. காரில் கூட்டு வந்தவர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் என்ன பேசணும் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு. நீங்கள் தான் பேசவே இல்லையேன்னு. நான் பேசிட்டோம். அவர் சொன்னார், கோவிந்தபுரம்ன்ற இடத்துல உன்ன மாதிரியே ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்த பகவத் நாம போதேந்திராளுடைய சமாதி இருக்குது, நீ அங்கே போய் பண்ணு, நீயும் ராமநாமம் தானே பண்ணுற, நான் உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணித்தரேன்னு சொன்னார். நான் இல்லை, எனக்கு திருவண்ணாமலையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் அப்படின்னா ஆசீர்வாதம் சொன்னார். இதான் நாங்கள் 2 பேர் பேசுது. இதுதான் பேசாத பேச்சுன்றது. நம்ம தான் தவக்கலை பாஷை. அந்த காலத்துலலாம் கெமிஸ்ட்ரி லேபுக்கு, பயாலஜி லேபுக்கு தவக்கலை பிடிக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு டார்ச் லைட் எடுத்து மழை காலத்தில் போவாங்க. அந்த வெளிச்சம் பாட்டுன்னு அது நிற்கும், தூக்கி பையில் போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் 4 ஆணி அடிச்செல்லாம் வெட்டின்னு இருப்பாங்க. இப்போ அவ்வளோ தவக்கலை எங்கள் நாட்டில் இல்லைன்றதுனால எல்லாமே கம்ப்யூட்டரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் டிசெக்ஷன் இஸ் டன் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. ஸோ பேசாத பாஷைன்னு ஒன்று இருக்குது. அப்போ பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே.
சிவபெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் நான் பிறக்கலைன்னு அர்த்தங்கிறது ஒரு பாவனை. இந்த மாதிரி உபதேசங்கள் கொடுக்குற போது மைண்ட் டு மைண்ட் சங்கல்பம் மாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது ஒரு வழி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் எனர்ஜி இஸ் சம்திங் விச் இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ அந்த பாவனையில் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. எனக்கு நிறைய உபதேசம் கிடைச்சிருக்கு. தங்களுக்கு கிடைத்த பிறகு முதலில் புரவிப்பாளையம் கோடிமகானிடம் சென்று தியானத்தில் அமர்ந்த போது, நான் யார்னு எனக்கு தெரியும், நீ யார் என்று மனசுக்குள் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்ட நிலையில் கோடிமகான் உங்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தையே, கடலை அளந்துடுவியா, இந்த தாத்தா யார்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா என்பதுதான். கோடிமகான் தனுஷ்கோடி கடற்கரையில் உள்ள அந்தோனியார் கோவில் மேடையின் மேல் ஒற்றை காலில் தவம் இருந்ததை அங்குள்ள மீனவ சமுதாயத்தினர் பல தலைமுறைகளாகவும் பார்த்ததாகவும், முதலில் அவர் தனுஷ்கோடியில்தான் வாழ்ந்தார் என்றும் அவரை பற்றிய சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தனுஷ்கோடி கடலாகவே அவரை பாவித்து அவருக்காக கடல் பூஜை என்ற பூஜையையும் அன்னதானமும் தனுஷ்கோடி கடற்கரையில் ஒவ்வொரு ஆண்டு மிகவும் விமர்சையாக செய்யப்படுவதாகவும் அந்த குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தனுஷ்கோடியில் முதலில் தவம் இயற்றியதால் அவருக்கு கோடிமகான் என்ற பெயர் வந்ததா, கடலை அளந்துடுவியா என்று அவர் தன்னை கடல் என்று தங்களிடம் சொன்னதற்கும் தனுஷ்கோடி கடலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அவர் எதுன்னு கேட்டாலையும் கோடி கோடி அவர் கோடிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார். வாட் எவர் பிளெஸ்ஸிங்ஸ் யூ வாண்ட், அந்த கோடின்ற வார்த்தை. அதனால் கோடிமகான் என்ற பெயர் வந்தது. இப்போ இந்த உலகத்தில் அவர் 400 வருஷம் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. அப்போ அதே கோடிமகான் என்ற உடம்புல அவர் 400 வருஷம் இல்லை. முதல்ல அவர் பாடகச்சேரி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு உடம்புல இருந்தார். அப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை அவர் தான் எடுத்து கட்டினார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகள் இது கும்பாபிஷேகம் பண்ணார். இப்போ காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பாடகச்சேரி சாமி பண்ணியிருக்காரு, அது பிராமணர்கள்லாம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுமா இல்லை பாடகச்சேரி சாமி பண்ணால் போருமான்னு. அவர் பண்ணட்டும் அப்படின்னார். ஸோ அவங்கெல்லாம் கண்டெம்பரரிஸ் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே வக்கீல் ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தார். தண்டையார்பேட் மணிக்கூண்டு யூனியன் கார்பரேட் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் எதிரில். அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது, ஒரு மரம். அந்த இடத்துல ரொம்ப நாள் இருந்திருக்காரு. ஸோ நான் அவரை பார்க்கறதுக்கு போன போது அவர்கிட்ட நான் அவர் வச்சுருந்த செருப்புக்குள்ளே கேட்டேன். அவர் சொன்னார், இதை விட நல்லது நான் தர்றேன் அப்படின்னார். ஏன்னா புறைப்பாளத்தில் அவர் ஜாஸ்தி நடக்கலை. அதை விட அவர் செருப்பு போட்டுட்டு ரொம்ப நடந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா தண்டையார்பேட்டில் ஏகாம்பரம் வக்கீல் வீட்டில், அதை கொடுக்கணுன்றதுனால நீ அங்கே போய் வாங்கிக்கோ நான் சொல்கிறேன்னார். நமக்கு ஒன்றும் லெட்டர்லாம் எழுதி கொடுக்குறது இல்லை அவர். நான் வக்கீல் ஏகாம்பரம் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கோடிசாமி அனுப்பிச்சாருன்றேன். நானும் கோடிசாமியும் பேசிகிட்டு இருந்தபோது அங்கேருந்த ஒரு ஆள் கரெக்டாக அங்கே வரான். ஆமாம் நான் கூட இருந்தேன், கோடிசாமி அவர் வாங்கி சொல்லியிருக்காரு. இப்படி தான் நடத்தும், அவங்களுடைய லீலைகள் எல்லாமே இப்படி தான் நடக்கும். ஸோ மகான்களுடைய வழிமுறைகள் வேறு. அவர் பாடகச்சேரி சாமிகளாக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், நான் மெட்ராஸில் ஜட்ஜு பலராமையான்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேரில் தான் இந்த அண்ணா நகரில் இருக்கிற சித்த வைத்திய ஆஸ்பத்திரியெல்லாம் வந்துச்சு. அவர் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி மில்ஸ் கோவிந்தராஜல் நாயுடு இல்லையா, அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் புறைப்பாளையம் வந்தேன். இப்படி வரிசையாக தான் எங்கெல்லாம் இருந்தோங்கிற சொல்கிறார். ஒரு நிலைக்கு ஜட்ஜு பலராமையா என்ன சொல்கிறாருன்னா, விக்டோரியா மகாராணி கூட அவர் உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்காருன்றார். யார் கோடிசாமிகிட்ட. இது நம்புற மாதிரி இல்லைன்னு ஒன்று தோணுதில்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த நம்பிக்கைகள்லாம் உண்டு. அங்கே ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இதுலேயோ செத்துப்புட்டா அந்த பிரிட்டிஷ் இளவரசி டயனா. அப்போது காஞ்சிபுரத்தில் பரமாச்சாரியார்கிட்ட அவங்க காமாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றுனாங்க. அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் ஸ்பிரிச்சுவலாக இருக்க வசதி தானே இதெல்லாம் நடக்குது. அண்மை காலத்தில் நடந்தது தானே இதெல்லாம். வித்தின் தி லாஸ்ட் 30-40 இயர்ஸ் நடந்தது. அதனால் உலகம் பூராவும் ஆத்மா தான் நிஜம். அந்த ஆத்மாவுக்கு சம்மந்தம் இருந்தால் அவங்கக்கிட்ட போவாங்க, மீட் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ஷன் ஆகும். அவங்க ஏதாவது உங்களுக்கு பாக்கி வச்சுருந்தா கொடுப்பாங்க. அப்போது ஒரு தோத்தாபுரின்ற உடம்புல இருந்திருக்காரு கோடிசாமி. தோத்தாபுரி யார்? சவுத் இந்தியாவில் இருந்து ஒருத்தர். அவர் கல்கட்டாவுக்கு போகிறாரு. கல்கட்டாவுக்கு போய்
ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் தான் அத்வைத குரு. அத்வைத குருன்னா என்ன? இவர் எப்போ பாரு காளியை உபாசனை பண்ணின்னு இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, காளியை மறந்துரு, கோ பிளாங்க், எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னா நேக்கட் மைண்டு, அதான் நிர்வாணம்னு சொல்லக்கூடிய. உடம்பில் இருக்கிற போது எண்ணங்களற்ற வாச்சா மகோச்சரத்தை அடைந்து விட்டால் அது நிர்வாணம். உடம்பு விட்ட பின்னால் இந்த உலகத்தில் ஒரு தாட் பண்டிலாக உலாவிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது மகா நிர்வாணம்னு சொல்கிறது. புத்தர் மகாவீரர்லாம் இதை தான் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அங்கே தோத்தாபுரி சொல்கிறாரு, என்னால் மறக்க முடியலையே காளியேன்ற ராமகிருஷ்ணர். ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து இந்த இடத்துல இங்கே 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காளியை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போனார். தோத்தாபுரிக்கு ஒரு நாள் தீராத வயிற்று வலி வருது. சரி, இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம ஜோதியில் ஆகலாம் அப்படின்னு தட்சிணேஸ்வர் வேலூர் மட்டத்தில் ஒரு நாள், அங்கே தான் கங்கை இருக்குது, அதுக்கு பின்னால் அப்படியே நடந்துக்கினே போகிறார், கண்ண முடியும் ஜலசமாதி ஆகலான்னு. நடக்கிறாரு, தண்ணி முழுகவே இல்லை. இவர் திறந்து பார்க்குறாரு, பார்த்தா 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வர்ற மாதிரி கங்கை இப்படி ரெண்டாக பழகுது. இவர் நடந்துன்னுக்கிறாரு. எதிரில் பூமிக்கு ஆகாசத்துக்கு நடுவில் காளி இடுப்பில் கை வச்சுன்னு சிரிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் நேராக வந்து சொல்கிறாரு ராமகிருஷ்ணர்கிட்ட, உன் காளி கூட நிஜம்தான், நான் அவளை பார்த்தேன் இன்னைக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதனால் நமக்கு புரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அப்போ பாடகச்சேரி சாமிகளாக இருந்தவர், அதுக்கப்புறம் இது ஜட்ஜு பல்ராமியா வீட்டில் இருந்தவர், அதுக்கு முன்னால் தோத்தாபுரியாக இருந்தவர், இப்படின்னு அவருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேரையே அவங்க சொல்கிறதில்ல. சொரக்கா வச்சுருந்தா அந்த சாமியார் நீங்கள் தான் சொரக்கா சாமியாருன்னுவீங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க, அவங்க பேரு கீரு ஊர் எதுவுமே சொல்கிறதில்ல. அப்படி தான் ஒரு மகான் இருந்தார், அலக்குன்னு பேர் அவருக்கு. அவர் பேர் அலக் கிடையாது. அவர் எங்கேயோ மாயாப்பூருங்கிற இடத்துல ஒரு மில் ஓனருடைய மகன் வரும். அவருக்கு ஒரு வகையில் ஞானம் கழிச்சு தேவராகா பாபான்னு யமுனை நதி கரையில் உட்காந்து இருந்தார் இல்லையா, அவர் பெரிய மகான். அவர்கிட்ட அவர் உபதேசம் வாங்கியிருக்கார். ஸோ வென் அலெக் சித்தர் டோல்டு ராம் சரத்குமார் சாமி, நான் அவர்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கேன்ட்டு, இவர் நோ ஐ கான்ட் பிலீவ், ஹி டசன்ட் கிவ் உபதேசம் டு எனி ஒன்னுன்னார். யார்? ராம் சரத்குமார் சாமி. யூ வாண்ட் டு நோ வாட் மந்த்ரா ஐ கேவ் அப்படின்னாரு. ஏன்னா he was not bothered about all these things, the rituals அது இதெல்லாம். வடநாட்டில் எவ்வளோ ஆசிரமங்களில் நீ வந்து இங்கே ஆசிரமத்தை மேனேஜ் பண்ணு, இங்கேயே உன்னை மடாதிபதி ஆக்கிறேன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. அவருக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இல்லைன்னா அவருடைய அந்த தவத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கலாம். அவரே வந்து ஒரு முருகனுடைய ஒரு அவதாரம் தான். முருகனுக்கு எத்தனையோ ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் அவர் வந்து சக்தியினுடைய அம்சமாக இருக்கிற முருகப்பெருமான். ரொம்ப பெரிய நிலை. அதாவது அவ்வளோ ஈஸியாக அவரை புரிஞ்சிக்க முடியாது. சும்மா இது வரைக்கும் ஒரு கையில் கட்டின்னு இருப்பார், கட் பண்ணின்னு போட்டுன்னு இருப்பார், ஒரு ஜுவல்லாம் போய் தான் இருக்கும், துட்டுக்கிட்டு எதுவும் வச்சுக்கவே மாட்டார். ஸோ வித்தியாசமான மனிதர். அண்டு லாஸ்ட்டில் ஈ வென்ட் டு ஹிமாச்சல் பிரதேஷ். லாஸ்ட்டில் என்னை மீட் பண்ணார், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வா, நான் இங்கே இருக்கேன்னார். நான் போனேன், ஒரு 400 rupees ஏதோ இருந்து கொடுத்தேன். நான் அவர் சொன்னார், என்கிட்ட ₹1 கூட இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், இப்போ நான் ஹிமாச்சலுக்கு போயின்னு இருக்கேன், போய் சேர்ந்துருவேன் அப்படின்னாரு. அப்படி எதுக்காக? அவங்களுக்கு இருக்கிற தாவத்துக்கு மடாதிபதி ஆகிட்டு ஜல்சாகலாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதிலெல்லாம். எங்கள் வீட்டில் வருவார், தங்குவார். அண்டு பஸ்ஸில் போவோம், நாங்கள் 2 பேரும் பஸ்ஸிலலாம் ட்ராவல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். என்ன கருமாரிப்பட்டி சித்தர்னு ஒருத்தர்கிட்ட கூட்டின்னு போனார், அவளூர்பேட்டை மங்கலம்ன்ற இடத்துல. அண்டு கோடிசாமி கிட்டே நாங்கள் 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருக்கோம். அண்ணன் எங்கள் வீட்டில் மீட் பண்ணியிருக்கோம். மலைப்பன் தெருக்கெல்லாம் வந்திருக்கார் அவர். ஸோ ஒவ்வொரு மகானும் ஒரு விட்டேத்தியான பாவன் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே மங்கலம்னு ஒரு இடம், அவளூர்பேட்டைக்கிட்ட ஒரு ஆள். அவர் திருவண்ணாமலை மலை சுற்றுற போது அவருக்கு பூண்டி மகானுடைய அருள் கிடச்சிச்சின்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு கிராமத்தாள், விவசாயி. அவருக்கு 2 பசங்க கூட இருந்தாங்க. அவங்க வீட்டு திண்ணை குடிசை வீடு தான். ஒரு திண்ணையில் வந்து அப்படியே உக்காண்டார். ஒரு 12 வருஷ காலம் ஒன்றுக்கு போகிறதில்ல, 2க்கு போகிறதில்ல, எதையும் சாப்பிட்றதில்ல, ஒன்றுமே கிடையாது. அது இப்படி 12 வருஷம் சாப்பிடாமல் இருப்பாங்க. இது ஒரு கிஃப்ட். அது அமிர்தம் சாப்பிட்ற நிலை ஒன்று இருக்குது. மாங்காய் பால் உண்டு மலை மயிலே இருப்பாருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மாங்காய் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஒரு ட்ராப் அமிர்தம் கொட்டும். நீ இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அந்த ஒரு சொட்டு அமிர்தத்தில் நீ எவ்வளோ நாள் வேணும்னா உயிரோடு இருக்கலாம். அதனால தேங்காய் பால்னால் என்ன? ஊரில் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா தேங்காய் பால், அது. ஸோ மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பாருக்கு, தேங்காய் பால் ஏது கடி குதம்பாய், தேங்காய் பால் ஏது கடின்னு பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த நிலைகளை தொட்டு வர்றார். 12 வருஷம் அப்படியே காணுது. பட்
தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருந்ததுனால அவருக்கு அந்த யூரினரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது நான் ஃபங்க்ஷனல் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு டியூபெல்லாம் வச்சு தான் ஒன்றுக்கெல்லாம் போயிட்டுருப்பார். அந்த மாதிரி ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டார். ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பெரிய நிலை வருது. அண்ட் நான் அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். எனக்கு அவரை தெரியாது. அலெக்ஸ் சித்தர் தான் கூட்டின்னு போனார். ரொம்ப பெரிய ஆள் அவர், வா போகலான்ட்டு. போய் அவர் எதிரில் நான் உட்காந்தேன். உட்காந்த உடனே உனக்கு என்ன வேணும்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதான்னு. சரி அங்கே போய் உட்காரு அப்படின்னாரு. அவருக்கு நேர் எதிரில் உட்காந்தேன். ஒரு டைம் ஆன உடனே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, நீ சிவயோகம் கேட்ட, கொடுத்துட்டேன், போய் நக்கி நக்கி துண்டுன்னு அப்படின்னாரு. அவர் இப்படி தான் பேசுவார். யாருன்னா எங்கள் வீட்டில் கிணறு வெட்டின சாமி தண்ணி வரலன்னா, தேங்காய் குலுங்குது போய் குடி அப்படின்னுவார். யாரோ ஒருத்தன் அவன் கேட்குறதுக்கு கிராமத்து பாஷையில் ஏதாவது ஒன்று சொன்னார். கிணறு வெட்டின தண்ணி வரலன்னா, இளநீக்குது போய் குடிச்சின்னு அப்படின்னாரு. தண்ணி வரும்னு அர்த்தம். அதுக்கு இப்படி வித்தியாசமாக பேசுவாங்க அவங்கெல்லாம். அவர் இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார். அவரை இதுக்கப்புறம் நீ போய் சிவசங்கர் பாபா மண்ணில் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு தமிழ் புலவர். என்னை வந்து பார்த்துட்டு என்னை பற்றி கவிதையெல்லாம் கூட எழுதினார். அந்த புக்கை தேடி பிடிக்க சொன்னேன். சார் நீங்கள் சீரார் தெய்வ சிவசங்கர் பாபாவின் நேரார் கவசிமிதை நெஞ்சுருகி பாரோர்கள் நித்தம் படித்து வர நேர் வந்தே காத்திடுவார் பக்தியுடன் நெஞ்சே படி கண் முன்னே தோன்றி தினம் காட்சி தரும் தெய்வம் அவர் மண்ணுலகே போற்றி மதி சீர்மிகு தெய்வ சிவசங்கர் பாபா மலர்பாதம் தொழுவோம் வருக வருக வையகம் போற்ற வந்தவதரித்த சிவனாரம் திருவே வருக சித்த யோகி சிவசங்கர் பாபா இத்தரை உய்ய இனிதே வருக சகலரும் போற்றும் சம்ரக்ஷணாவின் தாயே உலகை தாங்கிட வருக. ஓகே, இது அவர் சாமி தான் அவர் அனுப்பிச்சார் என்கிட்ட. வந்துட்டு போனேன். அந்த மாதிரி நான் எவ்வளோ மகான்களை பார்த்துருக்கேன். பார்க்காத சாமி ஆசாமியே கிடையாது. நிறைய பெரியவங்களும் இருக்காங்க, வேஷம் கட்டிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஏதாவது ஒரு கனெக்ஷன் நமக்கு இருந்தால் அவங்கள நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம உஷாராக இருந்தால் அவங்களால நம்மளை ஒன்றும் ஏமாற்றிட முடியாது. கனெக்ஷன் இருக்கும். இப்போது திண்டுக்கல் ராமதாஸ் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். S2 ராணி மங்கம்மாள் காலனி திண்டுக்கல்ல இருந்தார். அவர் ரயில்வேயில் டிக்கெட் கலெக்டராக இருந்தார். ஒரு நாள் ரயிலில் போகிற போது ஒரு சித்தர் ஒருத்தர் அவரை பார்த்துருக்காரு. பசிக்குது எதாவது வாங்கி கொடுன்னு இவர் எதுவும் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் இறங்குற போது நானும் உங்களோட வந்துடுறேன்னு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு மறுநாள் அவங்க வீட்டில் இந்த இரும்பெல்லாம் தூக்கி கொடுத்து என்னமோ வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. கோல்டாக மாற்றுறாரு. ஏதோ ஒரு இலையை புழிஞ்சி இதை விற்றுட்டு காசு கொண்டு வான்னு. இவர் கரெக்டாக கொண்டாந்து காசு கொடுத்துறாரு. உனக்கு இந்த வித்தியை கற்றுக்கணுன்னு ஆசை இல்லையான்னாரு. நீங்கள் வந்து எங்கள் விருந்தாளி சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாரு. அப்போனா உனக்கு தகுதி இருக்குன்னு இவருக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. யாரும் அந்த சித்தர் கற்றுக் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல நிலை வருது. நான் அவரை திருச்செந்தூரில் பார்த்தேன். திருச்செந்தூரில் நான் சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருப்பேன், நான் சண்முக சியாமணியெல்லாம். அப்போது ஒரு நாள் நான் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே நுழையிற போது அவர் வந்தார். வரபோது ஐயனுக்கு ஐயன் முருகன் தான், அனைத்தும் கொடுப்போன் முருகன் தான். எங்களுக்கு முன்னால் யாரோ ஒரு பஜனை கோஷ்டி பாட்டின்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்தார். வந்து வா உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்குது அப்படின்னு ஒரு மந்திரம் அவருடைய எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. விஜயம்மா கூட அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு ட்ரைனிங் ஆச்சு. நம்ம இவங்க செக்ரட்டேரியட் விஜயம்மா, அவங்க சேலம் விஜயம்மா. அண்டு அதெல்லாம் சித்து பண்ணுறது, மெட்டலைஸ் பண்ணுறது. அதில் நான் மாட்டிக்கிறது இல்லை, எப்பயுமே மாட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அதில் போய் மாட்டிக்கினாக்கா அது ஒரு மெர்கண்டைஸ் மாதிரி ஆகிப்போகுது. அதனால் அதை விட்டுட்டு நான் மேலே போயிட்டே இருந்தேன். நல்லா தெரியும் அவரை. அண்டு வருவார், எங்கள் வீட்டுக்கு கூட வந்திருக்காரு. இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஸ்ரீனிவாச நிகேதன் ஒரு சாமி இருந்தார். திருமலை வையா ஒரு கோயிலெல்லாம் திருப்பணி பண்ணுறவர். அவர் வீட்டுக்கு வந்து தங்குவார். அங்கேயும் நான் அவரை பார்த்துருக்குறேன். அண்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான், நிறைய மகான்கள். அதில் கோடிசாமி பற்றி நமக்கு தெரிஞ்சது இதுதான். அவர் வந்து எத்தனையோ உடம்புல மாறி மாறி இருந்திருக்காரு. அவரை பற்றி ஜட்ஜு பலராமையான்ற ஒருத்தர் நிறைய அனுபவங்களெல்லாம் ஒரு புக்காக எழுதியிருக்காரு. நான் கூட உலகத்தந்தை கோடி மகான் அப்படின்னு அவரை பற்றி ஒரு புக் எழுதினேன். நான் அவரை பார்த்ததுலேருந்து
அவருடைய எனர்ஜி எனக்கு கொடுக்கறதுக்கு அவர் டிசைட் பண்ண காலம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து டேட்டு போட்டு எழுதியிருக்கேன். இந்த டேட்டில் இந்த மாதிரி நடந்தது. அவர் எனக்கு பழனியில் ஸ்வர்ணலிங்கம் 4 அடி உயரத்தில் எல்லா உயரங்களும் பதிச்ச ஒரு லிங்கமாக தங்க லிங்கமாக தரிசனம் கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட திரும்பி போனேன். சாமி பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தாங்கிறீங்க அண்ணன். அவர் கை இப்படி கட்டின்னு நான் தான் முருகன் அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் அலட்சியத்தை பார்த்தேன். இந்த மாதிரி பல விஷயங்களை எழுதியிருக்கேன் அந்த புக்கில். நிறைய பேர் எழுதியிருக்கேன். லிங்கச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தார். அவரை பற்றி நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன், இரும்பு தெரு கரும்பு மகான்னு சொல்லிட்டு. அண்டு ஒரு காலத்தில் இதெல்லாம் உட்காந்து எழுதுவேன். நான் ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கிட்டேன்னா நைட்டுக்குள்ளே எழுதி முடிச்சிடுவோம் ஒரு புக்கு. மெதுவாக இன்ஸ்டால்மெண்ட்டில் எழுதுகிற பழக்கமே இல்லை. நைட்டு ஆரம்பித்தா வெடிகாலம் 4 மணிக்கு புக்கு முடிவிடும். இப்படி எவ்வளோ புக்கு எழுதணும், அதெல்லாம் பப்ளிஷ் கூட பண்ணியிருக்கோம். ஜனங்களுக்கு இப்போல்லாம் புக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பேருக்கு தமிழே தெரியறதில்லை. அதனால் நான் புதுசாக புக்கு எழுதுறது விட்டேன். வா. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, தங்களது சிவராத்திரி விழா சத்சங்கம் யூடியூபில் சில வருடங்களுக்கு முன் கண்டிருக்கிறேன். அப்பொழுது தாங்கள் சிவனாகவே மாறி அபிஷேகம் ஏற்றுக்கொண்டு ஒரு பரவச நிலையில் ஆசிர்வாதம் செய்து நடனமாடி எல்லோருக்கும் அருள் புரிந்தீர்கள். அதுபோலவே நரசிம்மராக சிம்ம குரலில் கர்ஜித்து அருள் புரிவதையும் கண்டிருக்கிறேன். எப்படி ஒரு சிவயோகி சிவசங்கர் பாபா அவர்கள் இறைவனை வெளிப்படுத்துகிறார் என்பதை தயவு செய்து விளக்குங்கள். கடவுளுங்கிறது ஒரு ஜோதி. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லைட், ஒரு ஃபயர். ஸோ எப்போ வேணாலும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாக்கா நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா. வள்ளலார் என்ன சொல்கிறார்? நற்றவத்தவர் நல்ல தவம் செய்தவர்கள் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா. இப்போ யோகி ஹிருத் பத்மம் வாசினேன்னுவாங்க. யோகி கூடிய இருதய தாமரையிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நான் நீலாங்கரையில் இருக்கிற வரைக்கும் கோயில் சிலை எதுவுமே கிடையாது. நானே தான் எல்லாம். அகம் பிரம்மாஸ்மிக்கு போனேன். நான் தான் கடவுள், நீயும் கடவுளுங்கிறது புரிய வைக்கிறது என்னுடைய நோக்கம். அதனால் ஒரு 400 மாலையை மாட்டிட்டு நிற்பேன். நீ எல்லாம் கீழே ஊந்து விடுவேன். அவ்வளோ பெரிய பெரிய மாலைங்க வரும். 400 மாலையை மாட்டிட்டு குறைஞ்சபட்சம் 3/4 1 மணி நேரம் நிற்பேன் நான். ஒவ்வொரு கடவுளுடைய ஃபார்முக்கும் அந்த அலங்காரம் மாற்றிக்கின்னே இருப்பாங்க. விநாயகர், முருகர் அந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு அது புரியல. அதாவது அகம்பிரமாஸ்மின்ற அத்வைத பாவம் மக்களுக்கு புரியல. அதனால் ஷோ இருக்கார் இல்லையா, அவர் கூட என்கிட்ட கேட்டார். நம்மக்கிட்ட மாயாவுன்னு ஒருத்தர் இருந்தார், ஷோவோட செக்யூரிட்டி. ராத்திரியானா நம்மக்கிட்ட வந்து தங்குவார். அவர்கிட்ட ஷோ வந்து சொல்லின்னு இப்போ எப்படி ஆகிறார் உங்கள் பாபா அப்படின்லாம் சார். ஸோ ஒரு நாள் நான் ஷோ பார்க்கறதுக்கு துக்ளக் ஆஃபீஸ்க்கே போனேன். அங்கே போனோடனே மரியாதை கொடுத்தார். எந்திரிச்சு நின்னார், உட்கார வச்சார். அப்போ நான் என்ன பேசுகிறேன்றதை காமாக கேட்டார். கீழே வரைக்கும் இறங்கி வந்து காரில் என்னை உட்கார வச்சு டோர் கதவு சாத்திட்டு பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார் அவர். அப்போது அவர் கேட்டார், உங்களுடைய இந்த பாவனை என்னான்னு எங்களுக்கெல்லாம் புரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுதான் சார் அத்வைத பாவனை, ஆதிசங்கரர் சொல்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இது ஒன்றும் நடிப்பு கிடையாது. நம்ம மைண்டை மேலே கொண்டு போகிற போது அது அந்த ஆற்றல் தன்னை வெளிப்படுத்திக்கும். அதனுடைய அந்த பாவனை, அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் அப்படி வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். கேளம்பாக்கம் வந்த பின்னால் சிலையை, பூர்ணபிரமம் சிலையை கொண்டாந்துட்டோம். இவ்வளோ கோயிலெலாம் கட்டிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு சிவராத்திரி இல்லை அனும ஜெயந்தி அந்த மாதிரி நாளில் அந்த எனர்ஜியை வெளியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வி ஹவ் டு கான்சென்ட்ரேட். அண்ட் அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். நீங்கள் அந்த ஸ்பிரிட்டை உள்ளே இருந்து வெளியே கொண்டு வருகிற போது நைட்டெல்லாம் தூங்க முடியாது. தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஷவர் கீழே உட்காந்து நிற்கணும். ஏன்னா அது இஸ் ஃபயர். ஹியூமன் பாடி கேனாட் ஹோல்ட் தட் டைப் ஆஃப் எனர்ஜி. அதனால் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஜனங்களுக்கும் இது என்ன பாவனைன்னு புரியறதில்ல. அவங்கள பொறுத்த மாத்திரம் இது ஒரு விதமான டைம் பாஸ், அவ்வளோதான். நிஜமாக என்ன நடிச்ச மாதிரியே வந்துட்டார்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பின்னாலே வந்துட்டு போகிறான். அதனால் ஸ்லோலி ஐ கேம் அவுட் ஆஃப் தட் திங். இட்ஸ் நாட் தட் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். எல்லா சாமியும் எனக்குள்ளே தான் வச்சுருக்கேன் நான். பட் அட் ப்ரெசன்ட் மை ஸ்ட்ராட்டஜி இஸ் டு டூ லைக் திஸ். கோயில் கட்டியிருக்கேன், எல்லோரும் சாமி கும்பிடுங்க, சாப்பிடுங்க, உங்களால் முடிஞ்ச தொண்டு செய்யுங்க, எல்லாத்துக்கும் நான் வழி வச்சுருக்கேன். ஆன்மீகத்தில் என்ன நிலை, உழவார பணின்னு ஒன்று இருக்குது. கோயிலுங்களில் போய் கோயிலை சுத்தப்படுத்துறது, அதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பூ கட்டி கொடுக்குறது நீங்கள் பண்ணிக்கிறீங்க, பூஜை பண்ணோம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஸ்கோப் கொடுத்துட்டேன். பூஜை பண்ணுறதுக்கு இருக்குது, யாகம் இருக்குது, ஹோமம் இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம்.
ஸோ தியானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து ஒரு பெரிய குகை வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 ஏசி போட்டு இங்கே வந்து சூப்பராக ஒரு குகை வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணேன். நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஒரு ஞான தேடுதல் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து ஒரு 40,000 புக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 4,000 புக்கு இருக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. லைப்ரரி இருக்குது, நீங்கள் போய் புக்கெல்லாம் படிக்கலாம். எங்கே படிக்கிறாங்க ஜனங்க நீயே சொல்லு. இல்லை, வி ஹாவ் எவ்ரி திங், யூ நேம் இட் ஐ ஹாவ் இட். அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன், இந்த ட்ராவல் பண்ணணும், அதனால் நிறைய ஆர்கனைஸ் டூர் கூட்டின்னு போவோம். அந்த காலத்துலலாம் எங்கெல்லாம் வந்து நம்பி மலை, அந்த அப்புறம் ஹரித்வார், ரிஷிகேஷ், நேபாள், காட்மாண்டு, இந்த மாதிரி கைலாசம் எங்கெல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை போகணுமோ நானே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டின்னு போவேன். ஒரு 60 பேர் 100 பேர்லாம் கூட வருவாங்க அந்த காலத்தில். இப்படி பல விஷயங்களை நான் ட்ரை பண்ணேன். ஒவ்வொன்றுத்துலையும் ஏதோ ஒரு ஹேண்டிகேப் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நிப்பாட்டு, இதெல்லாம் வழிமுறைகள், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கேன். அண்டு லைப்ரரி இருக்குது, இது இருக்குது, யாகம் இருக்குது, பூஜை இருக்குது, பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்கிறோம், எல்லாம் தான் செய்யணும். காலெலாம் வாங்குறதில்ல. புத்திரகாமேஷ்டி யாகம்லாம் நான் பண்ணேன். புத்திரகாமேஷ்டின்னா குழந்தை இல்லாதவங்களுக்காக செய்கிற யாகம். அது ஒருத்தர்கிட்ட கூட ₹1 வாங்கலை. முதல்ல நம்ம நாமக்கல் ஜோஸ் அவர்கிட்ட எல்லாருடைய ஜாதகத்தையும் காட்டி இவங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக எந்த கோயிலுக்கு பண்ணோம், என்ன பூஜை பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கான காரணம், அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும்னு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த 70-80 தம்பதிகளையும் நாம் கூப்பிட்டு இந்த இடத்துல கோ பூஜை பண்ண சொல்லி யாகத்தில் உட்கார வச்சு பெரிய பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீட்பேக் அனுப்ப சொன்னோம். இதில் எத்தனை பேருக்கு குழந்தை உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பண்ணோம். நம்ம ரேஷ்னலாக, சயின்டிஃபிக்காக, ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதே மாதிரி சோம யாகம்ன்றது யாரும் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆள் வந்தார் என்கிட்ட, தஞ்சாவூர்காரர் வந்து, எனக்கு தெரியும் அவங்க தப்பாக நினச்சின்னு இருக்காங்க, சோம வேர்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு பண்ணுற யாகம் தான் சோம யாகம். இது தெரியாமல் இவங்கெல்லாம் பசு எல்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க. பசுன்னா ஆத்மா, பசுன்னா ஆத்மா. இவங்க பசுன்னா கவுன்னு நினச்சிக்கிறாங்க. அது அவங்க தப்பு தான். இந்த தப்பு பெரியவங்களே பண்ணியிருக்காங்க. இப்போது தேவராக பாபாவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். வினோபா பாபா அவர்கிட்ட போகிறார். போயிட்டு இவருடைய இதை என்ன சொல்ல வேனிட்டியை காட்டி அவர் கூப்பிட்ற ராஜேந்திர பிரசாத் பிரசிடண்ட்டை கூப்பிட்டு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, சான்ஸ்கிரிட் கூட தெரியாது, உளறான், வாய் முடின்னு இருக்க சொல்லு அப்படின்னு. ஸோ அதில் இவங்கெல்லாம் அந்த பசுன்னாக்கா ஆத்மாங்கிறத விட்டு கவுங்கிற மீனிங் எடுத்துக்கிறாங்க. ஒரு வார்த்தைக்கும் 4 மீனிங் 5 மீனிங்கெல்லாம் இருக்கும் சான்ஸ்கிரிட்லேயே, நல்ல லாங்குவேஜாக இருந்தாக்கா. அதனால் அந்த யாகம் நம்ம அந்த வேரை கொண்டாந்து வச்சு இந்த இடத்துல பண்ணோம். பெரிய பெரிய யாகமெல்லாம் பண்ணியிருக்கோம், ஒன்றும் சாதாரண இல்லை. 2 தடவை பண்ணேன். உடுப்பியிலிருந்து ஒரு தடவை கூட்டின்னு வந்து பண்ணேன் நான், உடுப்பியில் இருந்து. அதுக்கப்புறம் சுப்பிரமணியா கோயிலிருந்து ஆயிருங்களா, ஒவ்வொரு யாகம் 3 லட்சம் 4 லட்சம் ஆகுது. நல்லா பண்ணோம், ரொம்ப பிரமாதமாக அந்த யாகங்களெல்லாம் பண்ணோம். எல்லாம் பண்ணலாம், பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மக்கிட்ட இடமும் இருக்குது, வசதி இருக்குது, கோயில் இருக்குது, அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் பண்ணுறதுக்கும் வழிமுறைகள் இருக்குது, பணமும் இருக்குது. மக்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? இப்போது பௌர்ணமி யாகம் பண்ணுறோம். பௌர்ணமி யாகத்துக்கு முதல்ல எல்லாரையும் அலோவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆளுங்க யார் ரெகுலராக வராங்களோ அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறோம். 2 ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் ஏதோ கொடுக்குறோம், அப்பளமெல்லாம் கூட கொடுக்குறோம். அன்றைக்கி சாயந்தரம் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறோம். எல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போ கூட காஞ்சிபுரம் இட்லி கொடுத்தாங்க, டெய்லி தான் கொடுத்துன்னு இருக்கோம். எந்த பூஜை வேணால் நீங்கள் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், கோகை இருக்குது, லைப்ரரி இருக்குது, நீங்கள் படிக்கலாம், வாக்கிங் போகலாம். இவ்வளோ பெரிய இடத்த கட்டி விட்டுருக்குறேன், இவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்கேன். மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த விஷயத்தையும் மோர் தென் 1 or 2 hours பண்ண முடியாது. இதுதான் மனிதன் இயல்பு அது. அதனால் நான் அவங்க போக்கில் விடுறது. யாரையும் தானாக பழுக்காத பழத்தை தடி கொண்டு பழுக்க வைக்கக்கூடாதுன்னு. அதனால் ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ டு டூ திஸ். எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் கண்ணு மூடுங்க, 1 மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பப்போ இப்படி பார்த்துட்டு இருப்பானுங்க. அதனால் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் ஆல் திஸ் திங், பட் ஐ டெல் வாட் இஸ் குட் ஃபார் யூ இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு ப்ரோக்ரஸ். See, I have completed my spiritual journey, and it's for you to use this organization and use my expertise and experience to progress yourself. I can't force. அடுத்த கேள்வி. காலங்கள் 1000 கடந்தாலும் காதல் என்றும் காதல்தானே. சுவாமிகள் சுந்தரரின் காதலை விவரிக்க முடியுமாயின் மிக மிக மகிழ்வோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவாதமை நன்னெறி குவிப்பது நமச்சிவாயமே அப்படின்னு. அன்புக்கு வேரியஸ் ஃபார்மேட்ஸ் இருக்குது.
ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க கிட்டலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பாசம்னு பேர், அதுவும் லவ் தான். ஒரு குரு சிஷ்யன் இருக்காங்க இல்லையா, அதுவும் ஒரு விதமான அன்பு தான். சிஷ்யன் குருக்கிட்ட வைக்கிறது, குரு சிஷ்யன்கிட்ட வைக்கிறது, இப்படி ஒரே லவ் தான். எப்படி ஒரு குட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு எல்ஐஜி ஃப்ளாட் இருக்குது, ஹெச்ஐஜி இருக்குது, எம்ஐஜி இருக்குது, ஒரு பங்களா இருக்குது, ஒரு பேலஸ் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, ஒரு மசூதி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. எல்லாமே என்ன? பில்டிங் தான். பில்டிங்க்கு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இந்த லவ் கூட ஒரே ஃபார்மெட்டு தான். அந்த லவ்க்கு நீங்கள் வைக்கிற பேருங்க வித்தியாசமாக இருக்கும். பாசம், இது அது அப்படிலாம் ஒரு நீங்களாக கற்பித்து கொண்ட விஷயங்கள். இப்போது தேவராக பாபான்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, அவருக்கு கூட ஒரு நாள் போர் அடிச்சு போகுது. அவர் யமுனா நதி கரையில் இருந்தார். இப்போ அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் நடக்குது இல்லையா, அங்கே 4 குச்சி போட்டு அது மேலே உட்காந்துருந்தார். இந்திரா காந்தியிலேருந்து ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் போனாக்கா அவர் கீழே நிற்கணும், காலில் ஒரு உதவிடுவார். ராஜீவ்காந்தி கிட்ட சொன்னார், தெற்கு நோக்கி நீ போகிற, நீ எவன் காத்துன்னுக்கிறான், போகாத, ஆனால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும், இந்த பசுவதையை கௌஸ்லாட்டரை தடை பண்ணுறேன்னு சொல்லி நான் உன்னை காப்பாற்றுறேன்னார். இவன் அது எப்படி முடியும், நான் பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் பண்ணால் ஆகும்னா. அப்போ உன் விதினார். அவன் வந்து செத்துப்பிட்டானா இல்லையா இங்கே ஸ்ரீபதி, அந்தளவுக்கு பெரிய ஆள் அவர். ஒரு நாள் போர் அடிச்சு போகுது, என்ன ஜனங்களை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறதுன்னு ஒரு நாள் காட்டுக்குள்ளே போயிடுறாரு. காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு புலி படுத்துனுக்குது, எடுங்க, புலி படுத்துன்னு இருக்கு. இவர் அந்த புலி என்னை சாப்பிடு அது வாலாட்டுது. அது வாய்க்குள்ளே 2 கை விட்டு சாப்பிடுன்றார், அது வாலாட்டுது. அப்போ நம்ம நினச்சா சாக முடியாதுன்னு அவருக்கு புரியுது. Brahmarishi Yogiraj Devaraha Baba was an exception. He was a repository of innumerable siddhis, incomparable experiential spiritual insights and absolute detachment. People from all walks of life had a claim on his love. Not just humans, even animals bowed at his feet for his blessings. Natural forces acted as per his directions. Thousands of devotees from across the world. இதெல்லாம் இருக்குது நம்ம லைப்ரரியில், நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நான் படிச்சுட்டு கொடுத்துட்டேன் லைப்ரரியில். பால் பிராண்ட் ஒரு பியூட்டிஃபுல் புக் இருக்குது, சர்ச் இன் சீக்ரெட் இந்தியான்னு. ரொம்ப நல்ல புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஆனந்த ஆசிரமம் ராம் சரத்குமார் சாமியுடைய குரு இருக்கியா, அவர் வந்து இன் குவெஸ்ட் ஆஃப் காட், தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அருள்நாடிய திரு யாத்திரைன்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல புக்கெல்லாம் இருக்குது. நானே ஷார்ட்டாக சொல்கிறேன். இவர் செத்து போகலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போயிடுறாரு. புலிக்கிட்ட சாப்பிடுன்றாரு, அது வாலாட்டுது. வாய்க்குள்ளே கை விடுறாரு, அது வாலாட்டுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா தியானம் பண்ணி பார்க்குறாரு. சரி, நம்ம கையில் இல்லை சாகுன்றது, கடவுள் நினைக்கிற போது தான் முடியும்னு அது திருப்பியும் காட்டிலேருந்து வந்துட்டார். இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த ஆன்மீகத்தில், பல விஷயங்கள் இருக்குது. நீ எது நடக்குதோ அப்படியே இருந்தால் நல்லது. இதெல்லாம் தேடினா வம்புல மாட்டிக்குவேன். இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கியோ அப்படியே இருந்தால் போகிறோம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? வெகுளியை விடுங்கோள், கோபத்தை மாத்திரம் விட்டுடு. ஏன்னா சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏம புனையை சுடும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கோபம் வந்தால் நீ 10 நாள் சிதறி விடுங்கிற மாதிரி. பேரே என்ன? சினத்தீ, சினம் என்ற தீ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் காமாக இருக்கணும். எது நடக்குதோ எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. பகவத்கீதா அதுதானே சொல்லுது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். அவ்வளோதான். பகவத்கீதையை 3 வரியில் சொல்லணும்னா இவ்வளோ தான். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? மாமேகம் சரணம் பிரஜ. எல்லாத்தையும் விட்டு பகவானுடைய பாதத்தை மாத்திரம் கெட்டியாக பிடிச்சின்னாரு. எப்படி ஒரு இன்ஃபேண்ட் சைல்டுக்கு என்ன வேணும்னு அம்மாவுக்கு தெரியுமோ அந்த மாதிரி நீ எதை நம்புறியோ அந்த கடவுளுடைய ஃபார்மு உன்னை கைட் பண்ணும். அதனால் ஆல் தட் யூ டு டூ இஸ் ஹோல்ட் ஆன் டு த ஃபீட். அது ஈவன் மோட்சத்துக்கு கூட ஒன்று கொண்டு போகும். சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உளனாகவே இல்லாதது என் அப்படிங்கிறது ஆழ்வார். ஆனால் நீ காலை பிடிச்சிக்கோ கடவுளுது, வேறு எதையும் கேட்காத கடவுள்கிட்ட. வேண்டத்தக்க தறிவோய் நீ, வேண்ட முழுதும் தொழுவோய் நீ. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், எப்போ தரணும்னு உனக்கு தெரியும். யாம் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நீ அன்பும் அருளும் அரணுமே யாம். வேணாம் பொருள் வேணாம், கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி எல்லாம் வேணாம், உன்னுடைய அன்பு அருள் தர்மமும் வாழ்கிற வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்நிலைகளுக்கு வர்றபோது தெரியும். அது வரைக்கும் யூ ஆர் இன் அ சைல்ட்ஸ் கியூரியாசிட்டி.
ஏதோ ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பூஜை யாகம் ஏதாவது பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிட்டாக்கா அப்படியே துட்டு கொட்டிடுன்னு நினைக்கிறீங்க. என்ன எழுதியிருக்குதோ அது கட்டாயம் கிடைக்கும். தேடினாலும் கிடைக்கும், தேடலைனாலும் கிடைக்கும். இந்த ஒம்புலெல்லாம் போய் மாட்டிக்கிறத விட நீ பேசாமல் தியானம் பண்ணு. உனக்கு எந்த தியானம் வருதோ அந்த தியானத்தை பண்ணு. தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ். நீ கண்ணை மூட்டின்னு அப்படியே உட்காரு, உன் தாட்டெல்லாம் வரட்டும். இப்போ இந்த இடம் சுத்தமாகுது, நான் எல்லா குப்பையும் பெருக்கிட்டோம். உன் மைண்டில் 1000 குப்பை இருக்குது. பிறந்ததுலேருந்து இன்றைக்கி 30-40 வயசு வரைக்கும் எல்லா குப்பையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே உட்காரு, டெய்லி ஒரு 1 hour உட்காரு. காத்தால 1/2 hour, சாயந்தரம் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தாட்டும் போகும். கண்ணில் கொஞ்சம் தண்ணி வரும், பெருமூச்சு வரும், தூக்கம் வரும். நமக்கு தூக்கம் வர தியானம் வராதுன்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா நீ குப்பை சேர்த்து வச்சுருக்க. அது அந்த அளவுக்கு 10 மாதம் ஆகும். ஒரு குழந்தைய பேக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும் இல்லையா? தறி கொண்டு அடுத்து ஒரு குழந்தைய பிறந்து உடனே சொல்லிட்டா குழந்தை பிறக்காது. அந்த மாதிரி ஒரு 10 மாதம் நீ இப்படி இரு, சகஜ பாவத்தில் இரு. 10 மாதத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற குப்பெல்லாம் போகும் கிராஜுவலாக. அதுக்கப்புறம் உனக்கு தியானம்ன்றது வரும். எடுத்த உடனே வராது. 1/2 நிமிஷ நேரமேனும் சரண கமலாலயத்தை தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டிங்கிறார். 1/2 நிமிஷம் கூட என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்கிறார். சரண கமலாலயத்தை தான் கடவுளுடைய மலர் பாதங்களை. சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷம் ஏறும் தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டி அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார். ஆதிசங்கரர் சொல்கிறார், பகவானே என்கிட்ட ஒரு குரங்கு இருக்குது, அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுது, பாடாத பாட்டெல்லாம் பாடுது. அந்த குரங்கை உங்கள் கையில் பிடிச்சி கொடுக்குறேன். நீ வெறும் பிச்சை எடுக்கிறதுக்கு போகிற பிச்சாடன கோலத்தில் சிவபெருமானே, அதனால தான் உனக்கு யாரும் வந்து மதிக்க மாட்டேன்றாங்க. இந்த குரங்கை நீ உன் கையில் பிடிச்சின்னு போ, அது ஆடுற ஆட்டத்தை பார்த்து எல்லாரும் உனக்கு நிறைய துடு போடுவாங்க அப்படின்ற. இதுக்கு நிந்தாஸ்துதின்னு பேர். என்னடா குரங்கு அப்படின்னா அவர் சொல்கிறார், மனஸ் கபீம், என் மனமாகிய குரங்கு, அதை கையில் பிடிச்சின்னு போ அப்படின்னு. அதாவது எனக்கு தியானத்தை கொடுன்றது அவர் அவ்வளோ அழகாக. எவ்வளோ வழிகள் இருக்குது. அட் ப்ரெசன்ட் யூ ஆர் ஆல் பிஸி வித் யுவர் லௌகீகம் இல்லையா? எல்லாம் லௌகீகத்தில் இருக்கீங்க. ஆஃபீஸ் போகிறீங்க, வரீங்க, வீடு வாசல், குழந்தை குட்டி, டிவி, இது மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் இன்னும் இதுலேருந்து வெளியே வரல. வெளியே வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. உன் ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட கிரகங்கள் வர்றபோது தான் ஞானத்துக்கான தேடுதல் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்காது. சில கிரகங்கள் வர்றபோது தான் ஞானத்துக்கான தேடுதல் வரும். வர்றபோது வரட்டும். அது வரைக்கும் நீ பாவத்தை சேர்த்துக்காத, புண்ணியத்தை முடிஞ்சால் சேர்த்துக்கோ. புண்ணியத்தை எப்படி சேர்க்கறது? நிறைய கோயில்களை சுற்று, முடிஞ்சால் சாமி மகான்கள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புக்கெல்லாம் படி. அப்போது உங்கள்கிட்ட அந்த வேகம் இருக்கு இல்லையா, அது அணையாமல் இருக்கும். நீர் பூத்த நெருப்பு மாதிரி கடவுள் தான் மெயினுங்கிறது உனக்கு புரியும். இல்லைன்னா ஏதாவது ஒம்புல மாட்டிக்கிட்டு குழம்பி போடுவேன். பாரதியார் சொல்கிறாரு, முன்னர் நமது இச்சையினால் பிறந்தவும் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டா உலகத்தில் பிறந்தோம், இந்த பேரண்ட்ஸுக்கு பிறக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், ஆம்பளையாக பிறக்கணும், ஏதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? முன்னர் நமது இச்சையினால் பிறந்தவும் இல்லை. முதல் இடை கடை நம்ம வசத்தில் இல்லை. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. we are only mute witnesses to our own lives. We are not performers, we are not planners, mute witnesses to our life. அதனால் எது நடக்குதோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தீங்கன்னு போ. நல்லது இல்லை, கெட்டது இல்லை, மானம் இல்லை, அவமானம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ஆரோக்கியமானவன் இல்லை, வியாதிஸ்தன் கிடையாது, எதுவும் கிடையாது இந்த உலகத்தில். யூ பிளான் ஓவர் யுவர் பாஸ்ட் பர்த் and you have made a program for your present life. It's all designed in your previous birth experiences. So it will happen whether you want or not. உனக்கு பணம் வரணும்னு இருந்தால் வந்தே தீரும். இருக்கிறதுக்கு போகணும்னு இருந்தால் போயே தீரும். நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னா இருப்ப, சிக்காகணும்னா இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா ஆகும், ஆகக்கூடாதுன்னா ஆகாது. குழந்தைங்க வேணும்னா இருக்கும், வேணான்னா இருக்கவே இருக்காது. எல்லாமே முதலே பிளான் பண்ணியிருக்கு. இதுக்காக நீ எதுக்கு அது இது நமக்கு இந்த குறைக்குது அந்த குறைக்குதுன்னு நினச்சின்னு இருக்க? எதுவுமே நிஜம் கிடையாது உலகத்தில். பாடுங்க. சொந்தம் என்றால் சிவசங்கரம் தான், சொர்க்கம் என்றால் சம்ரக்ஷணதான். எந்த ஊர் யாரோ நீ ஏது மதம் என்று கேட்காத பேரன்பாலேதான். சிந்தையில் ஞானம் விதைப்பவன்தான், சீர்திருத்திகளை எடுப்பவன்தான். நல்ல கண்டு முதல் செய்பவன்தான், நாளும் உயர உழைப்பவன்தான். மாயையிலும் நம்மை தள்ளிடுவான், மன உறுதி கண்டால் அள்ளிடுவான். தீதுகள் யாவும் ஒதுக்கிடுவான், தெய்வ சிலையாய் செதுக்கிடுவான். அன்னையாய் அன்பை பொழிந்திடுவான், தந்தையின் கண்டிப்பும் செய்திடுவான். குருவாய்மை ஞானம் அளித்திடுவான், குலதெய்வமாகிய காத்திடுவான்.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.